உங்களோட முதல் பாடல் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில ஆமா, மஞ்சா காட்டு மைனா. ஸோ ஆமா, அதுவுமே இப்போ வரைக்குமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடலா தான் ஆமா, இருக்கு. ஸோ ஆமா. யுவன் சார் கிட்ட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஆமா. நான் கிடைச்சது? அதுக்கு முன்னாடி என்ன எனக்கு வந்து வெளியாகலைன்னாலும் என்ன ம். அறிமுகப்படுத்தினது ராஜா சார் தான். ஓ! ஏன்னா ராஜா சார் அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து அது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த நானு. பிளெஸிங்ஸ். அவரு அறிமுகப்படுத்தின பாடலாசிரியர்கள் மொத்தமே 5 பேர் தான். ம். ஒண்ணு வந்து வைரமுத்து சாரு, 2வது கங்கை அமரன் சாரு, இன்னொன்னு வந்து ஆர்.வி. உதயகுமார் சார். ம். அப்புறம் கருணாநிதின்னு ஒரு கவிஞர், ஓகே. நானு. நாங்க 5 பேர் தான் அவருக்கு முதல்ல பாடல் எழுதிட்டு பாடல் எழுதுனது. மத்தவங்களுக்கு எழுதினோம். மத்தவங்க எல்லாருமே வந்து 10 பாட்டு, 15 பாட்டு, 20 பாட்டு மத்தவங்களுக்கு எழுதிட்டு வந்து தான் ராஜா எழுதினாங்க. சார் வருவாங்க. அது இல்லாம வந்து என்ன பக்கத்திலேயே உட்கார வச்சு அந்த அளவுக்கு என்ன அ அன்பா வந்து நடத்துனாங்க. வசுந்தரா தாஸ் பாடிய ரெக்கார்ட் ஆச்சுங்க. அந்த ஓகே. படம் வெளியாகல. தனுஷ்ன்னு ஒரு படம். ஓகே, ஆமா. ஓகே. அதுக்கு அடுத்தது தான் எனக்கு இந்த மஞ்சக்காட்டு மைனா. ம். நம்ம சுப்பு, பஞ்சு அருணாச்சலம் சார் சன்னு சுப்பு, ம். அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரால நான் இந்த பாடல் மட்டும் இல்லாம செலிபிரிட்டி கிரிக்கெட் லீகுக்கும் நான் தான் எழுதியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்லாம் கிரிக்கெட் ஆடுறாங்களே, ஆமா. அந்த தீம் சாங் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்ல அதுக்கும் லிரிக்ஸ் நான் தான். சிசிஎல்க்கு. ஆமா, சிசிஎல்க்கு. இது வந்து சுப்பு என்ன சொன்னாரு, நான் உங்களை நேரா கூட்டு போறேன்னு சொல்லி ராஜா சார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு யுவன் கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. யுவன் சொன்னாரு, ஏதாவது பல்லவிகள் இருந்தா கொடுங்கன்னாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 40, 50 பல்லவி அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். ம். அது கொடுத்த கொஞ்ச நாளைக்கே வந்து எனக்கு டைரக்டர் நாராயணமூர்த்தி ஃபோன் பண்ணாரு. யுவன் சில பல்லவியெல்லாம் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெண்ணே பெண்ணே முத்துச்சரமே ம். நிலவும் உன்னால் கவலைக்கிடமேன்னு அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ம். ஸோ நீங்க வாங்க நான் டியூன் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் டியூன் வாங்கி கொடுத்தாங்க. நான் எழுதினேங்க. ம். அதுவும் எனக்கு அதுவும் ஒரு சந்தோஷம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வைரமுத்து சாருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல் படமே வந்து பெரிய ஹிட்டு. ம். நிறைய பேருக்கு பார்த்தீங்க 10 பாட்டு ஆனா பிறகுதான் ஹிட் ஆகும். என்னுடைய அது அது ஒரு அவருடைய மியூசிக்கு, அவர் பிரபுதேவா சார் ஆடின அந்த ஒரு ஆட்டம், அதனால முதல் பாடலே வந்து நல்லா வெளியே தெரிஞ்சுதுங்க.